ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் வகை பார்க்க போகிறோம். ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த லட்டு செய்யறதுக்காக மரவள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி இந்த மரவள்ளிக்கிழங்கை யூஸ் பண்ணி தான் லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு நம்ம பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடியே தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் தொளிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம எல்லா தோலையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பாயில் பண்ணும்பொழுது அந்த கலர் வராமல் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தோல் பாருங்கள், பழம் மாதிரி அழகாக உறிஞ்சு வருது. ஸோ இந்த அளவுக்கு நல்லாவே நம்ம தோல் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம தோல் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா அதில் லைட்டாக ஸ்டார்ச் இருக்குன்றதுனால ஃபஸ்ட் நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கிரேட்டர் யூஸ் பண்ணிப்போம். இந்த மரவள்ளிக்கிழங்கை நம்ம கிரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு திருகிக்கலாம். நம்ம இந்த லட்டு செய்கிறதுக்கு மரவள்ளிக்கிழங்கை நம்ம திருகி தான் யூஸ் பண்ணுறோம். கிழங்குன்றதுனால திருகிறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நல்லா நம்ம திருகி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல பூ போல அழகாக திருகி வந்துடும். இந்த மரவள்ளிக்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த மாதிரியான ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே நல்லா திருகி எடுத்துட்டேன். இப்போது இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் வச்சோனாலே நமக்கு சூப்பராக பாயில் ஆகி வந்துடும். இதே நம்ம மரவள்ளிக்கிழங்கு யூஸ் பண்ணிவிட்டு இதையே நம்ம காரமாகவும் தாளித்து கொடுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இன்றைக்கி இந்த ஸ்வீட் ஐட்டம் செய்கிறதுக்காக சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ், வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு குயிக்காக நம்ம செஞ்சுருக்கோம். நமக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு 3 மினிட்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சிங்கனாலே பர்ஃபெக்டாக பாயில் ஆகிடும். நான் இன்றைக்கி 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கு நமக்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விடணும். ஏன்னா நமக்கு இந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும், ஸ்டார்ச் இருக்கிறதுனால நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா கையில் ஒட்டும். அதனால் கொஞ்சம் நேரம் அதை ஃபேன் கடியில் வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்ல கமகமன்னு வாசனையோட பாயிலாக இருக்குது. அதுவும் நம்ம மரவள்ளிக்கிழங்கு வாங்கின உடனேயே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிழங்குல நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காயை நல்லா திருகி எடுத்துக்கிட்டு முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் நல்லா தட்டி எடுத்துப்போம். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பூ தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு தட்டி வச்சுருக்கிற வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிவோம். கரண்டில் நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது 1-2 நமக்கு மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கையில் நல்லா நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டன்ட் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் சூடாக இருக்கும், கையில் பார்த்துட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த சிம்பிளான மரவள்ளிக்கிழங்கு லட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ஸ்டண்ட்டான மரவள்ளிக்கிழங்கு லட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.